ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகாம்மா சமையல். இன்னைக்கு வந்து ரசம், அதாவது பூண்டு, மிளகு, ஜீரகம், தக்காளி எல்லாம் அரைச்சி விட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஜீரகம் வந்து 1 ஸ்பூனு, இந்த மிளகும் ஜீரகம் லேசாக வறுத்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ஒரு 2, விதையெல்லாம் எடுத்துருக்குறேன் நான். பூண்டு ஒரு முழுசாக ஒரு பூண்டு, தக்காளி ஒரே ஒரு தக்காளி. இதெல்லாம் வந்து ஒரே ஒரு சுத்து தான் விடணும், குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது சைடில் வச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றணும். கடுகு சீரகம் போட்டுக்கலாம், வேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகும் போட்டது இருந்தால் போட்டுக்கலாம், நான் போடல. இப்போ அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். இதில் மிளகு, ஜீரகம், தக்காளி, பூண்டெல்லாம் அரைச்சோமில்ல, அதை போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து பெருங்காயம் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை, அந்த பூண்டோட வாசனை போகிற வரைக்கும். இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ் எடுத்துருக்குறேன். போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நான் வந்து அந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றினாலே நல்லா இருக்காது. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அந்த ஒரு தக்காளி ஒரு பூண்டுக்கான எவ்வளோ நம்மளுக்கு தேவைன்னு தெரியும்ல, அந்த அந்த அளவு தான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் நான், அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா ஒரே ஒரு கொதியும் வரக்கூடாது, அந்த நுரை மட்டும் கட்டி வரணும். இறக்கிடலாம் ரசம். பாருங்கள், கொதி வர ஆரம்பிக்குது. கொத்தமல்லி போட்டுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு கொதிச்சுது. ஒரு ஆட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம்.